இதில் இந்த 2 கொஸ்டினையும் பார்க்கலாம். புவியியல் கால அட்டவணையில் மிகப்பெரிய பிரிவு அப்படிங்கிறது என்ன கேட்டால், இப்போ என்ன ஒரு டைம் அப்படி சொல்லுவோம், அப்புறம் நேரம் சொல்லுவோம், நாள்னு சொல்லுவோம், அப்புறம் வாரம் சொல்லுவோம். இதில் என்ன கேட்டால் பெரிய அட்டவணை பிரிவு அப்படிங்கிறது என்ன கேட்டிருக்காங்க. அதாவது ஜாக்ரஃபிக்கலி டைம்ங்கிறது யுகம் அப்படிங்கிறது தான் ஒரு யுகம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு யுகம் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் நீண்டதொரு காலப்பகுதின்னு சொல்லி கூட தமிழில் யுகம் என்று நீண்டதொரு காலப்பகுதின்னு கூட தமிழில் இருக்கும். இங்கே பாருங்கள், டார்வின் தன்னுடைய 1835 ஆண்டு பயணத்தின் இந்த தீவில் தாவரம் மற்றும் விலங்குகள் குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டா அப்படின்னா கலாபாகஸ் தீவு அப்படிங்கிறது தான். டேரெக்டாக ஸ்கூல் புக்கில் 9th புக்கில் இருக்குது. என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த வகைப்பாட்டியல் அப்படிங்கிற பாடம் இருக்கும் 9th புக்கில். அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். சார்லஸ் டார்வின் 1809 இவர் 1831 வரைக்கும் தென்னாப்பிரிக்காவை ஆய்வு மேற்கொண்டார். HMS பீகிள் அப்படிங்கிற கப்பல் ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டி அப்படின்னா அந்த கேலபாகஸ் தீவு அப்படிங்கிறத பசிபிக் பெருங்கடல் உள்ள தீவை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஒரு தடவை கப்பல் ஒரு தடவை ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. HMS பீகிள் அப்படிங்கிற கப்பலில் சென்றா அப்படிங்கிறதையும். இந்த தடவை என்ன கேட்டிங்கன்னா தீவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அவரை பற்றியான இதில்.